Hello guys, welcome back to my channel AGMR. So இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம Realme தரப்புல இருந்துட்டு ஒரு flagship device பத்தி தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். So இந்த டிவைஸோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா Realme X ன்னு இவங்க வச்சிருக்காங்க. So இந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டு இன்னும் சில நாட்கள்ல சைனால வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போறாங்க. So இந்த ஸ்மார்ட் போன் பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீடைலா டிஸ்கஸ் பண்ண போறோம். So வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கீழ இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே நேரத்துல பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணா நாங்க போற ஒவ்வொரு வீடியோஸும் உங்ககிட்ட வந்து நோட்டிஃபிகேஷனா சேரும். சோ வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். Realme X. So இந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டு Realme தரப்புல வந்துட்டு முதல் flagship டிவைஸ் வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போறாங்க. ஸோ இது வந்துட்டு இன்னும் சில நாட்கள்ல சைனால வந்துட்டு இவங்க ஃபர்ஸ்ட் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. அதுக்கு அடுத்தது இன்னும் சில நாட்கள் கழிச்சு இந்தியாலும் இந்த ஸ்மார்ட் போன் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் போன் வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் எவர் flagship டிவைஸ் Realme தரப்புல இருந்ததுனால இவங்க வந்துட்டு கண்டிப்பா நிறைய விஷயங்கள் இவங்க கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா ரெட்மிக்கு ஒரு காம்படிட்டராகவும் இவங்க இருக்காங்க இப்போ ப்ரெசென்ட்டாக இந்த மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல. அதே நேரத்தில் வந்துட்டு இவங்க OnePlus அதே மாதிரி இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைசஸ்க்கும் ஒரு நல்ல காம்படிஷன் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ இது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு இந்த போக்கோ சீரீஸ்க்கு ஒரு காம்படிஷனாக இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க. நான் நினைக்கிறேன். நான் அதோட ப்ரைஸை நீங்கள் கேட்டிங்கன்னா நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸை நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற டிஸ்பிளே. ஸோ டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 6.4 inch ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன் கொண்ட OLED டிஸ்பிளே தான் இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ OLED டிஸ்பிளே இருக்கிறதுனால ரொம்பவே பிரைட்டான ஒரு டிஸ்பிளே தான். ஸோ இந்த டிஸ்பிளேல வந்துட்டு 100% இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இவங்க எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் இது கம்ப்ளீட்டாக ஒரு பெசில் ஸ்க்ரீன் தான் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற பேட்டரி. ஸோ பேட்டரியை பொறுத்த வரைக்கும் லீக்ஸ் பிரகாரம் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஒரு 4000 mAh பேட்டரி தான் இருக்க போகிறதா லீக்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு தெரியுது. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் 3600 3800 mAhக்குள்ள இவங்க வந்துட்டு எடுத்துகிட்டு வராங்க நான் நினைக்கிறேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இதில் 100% வோக் சார்ஜர் தான் இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஆனால் இதில் வந்துட்டு இன்னும் பெட்டரான அந்த 30 watt ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்துட்டு இவங்க இதில் இன்பில்ட்டாகவே கொடுப்பாங்க சார்ஜர் வந்துட்டு. ஸோ அது ரொம்பவே நல்ல விஷயம். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கிற ப்ரொசஸர். ஸோ ஃப்ளாக்ஷிப் டிவைஸ் என்ன இருந்தாலும் இவங்க கண்டிப்பாக ஸ்னாப் ட்ராகனுடைய அந்த 800 சீரீஸில் இருக்கிற ஒரு சிப் செட்டை தான் இவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் லீக்ஸ் ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ரீசெண்டாக குவால்காம் ரிலீஸ் பண்ண அந்த ஸ்னாப் ட்ராகனுடைய 730Gன்ற ஒரு சிப் செட் இவங்க யூஸ் பண்ண போகிறதா நம்மளுக்கு இந்த லீக்ஸ் பிரகாரம் தெரிய வந்திருக்கு. ஸோ அது வந்துட்டு கண்டிப்பாக கன்ஃபார்ம் ஆகலை கைஸ். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அந்த 800 சீரீஸ்லேருந்து எடுக்கலாம். அதே நேரத்தில் 730G இருக்கிறதுக்கான கூட நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் 800 சீரீஸ்லேருந்து எடுத்தால் ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம் தான். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற கேமராஸ். ஸோ கேமராஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்துட்டு பெசில்லெஸ் ஸ்க்ரீன் இருந்ததுனால ஒரு பாப்அப் செல்ஃபி கேமராவை வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வராங்க. ஸோ சில நாட்கள் முன்னாடி வந்துட்டு ரியல்மியோட யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டீசர் மாதிரி விட்டுருந்தாங்க. ஸோ அந்த டீசரில் வந்துட்டு நம்ம ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா கொண்ட ஒரு ரியல்மி டிவைஸை ஒரு 2 செகண்ட் வீடியோ மாதிரி காட்டினாங்க. ஸோ அது வந்துட்டு அப்போயே நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரியல்மி வந்துட்டு ஒரு பாப்அப் கேமரா கொண்ட ஒரு ஸ்மார்ட் ஃபோனை விடுவாங்கன்னு. ஸோ அது வந்துட்டு Realme X தான் கைஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வந்துட்டு ஒரு 32 மெகாபிக்சல் கொண்ட ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா எடுத்துகிட்டு வர போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடி வந்துட்டு ஒரு டியூவல் ரேர் பேக் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வர போகிறதா லீக்ஸ் பிரகாரம் நம்மளுக்கு தெரிய வந்திருக்கு. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு ட்ரிபிள் ரேர் பேக் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா லீக்ஸ் பிரகாரம் டியூவல் ரேர் கேமராக்கு ஒரு 48 மெகாபிக்சல் பிரைமரி கேமராவும் ப்ளஸ் ஒரு 5 மெகாபிக்சல் டெப்த் சென்சர்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரிபிள் ரேர் கேமரா செட்டப் எடுத்துகிட்டு வந்தால் ஒரு 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சரும் ஒரு 13 இல்லைனா 16 மெகாபிக்சல் வைட் ஆங்கிள் லென்ஸும் ப்ளஸ் ஒரு 8 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ லென்ஸும் இல்லைனா டெப்த் சென்சர் எது வேணாலும் அவங்க எடுத்துகிட்டு வரலாம். ஸோ இதான் கேமரா பொறுத்த வரைக்கும் கைஸ். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்கிற வேரியன்ட்ஸ். ஸோ வேரியன்ட்ஸை பொறுத்த வரைக்கும் 3 வேரியன்ட்ஸ் வந்துட்டு இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ ஒன்று வந்துட்டு 6GB RAM + 64GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 8GB + 128GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். அதுக்கு அடுத்தது 8GB + 256GB ஸ்டோரேஜ் கொண்ட ஒரு வேரியன்ட். ஸோ இந்த 3 வேரியன்ட் தான் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட்ஸ் எனக்கும் சத்தியமாக தெரில. ஆனால் கிரேடியன்ட் ஃபினிஷ் கொண்ட ஒரு பேக் அந்த ஸ்டைல் கொண்ட ஒரு வேரியன்ட்ஸ் கலர் வேரியன்ட்ஸில் தான் இவங்க எடுத்துகிட்டு வர போகிறாங்கிறது கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸிங் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தா. ஸோ இப்போது ப்ரைஸ் பார்க்குறதுக்கான நேரம். ஸோ சைனாவில் வந்துட்டு இந்த ஸ்மார்ட் ஃபோனை 1999 யுவானுக்கு வந்துட்டு இவங்க லான்ச் பண்ண போகிறதா இவங்க சொல்லியிருக்காங்க. அதாவது அந்த பேஸ் வெர்ஷன் 6GB RAM வெர்ஷன். ஸோ இந்தியன் ருபீஸ்க்கு அதை கன்வெர்ட் பண்ணோம்னா அது வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 20,000 ருபீஸ்க்கு வந்துட்டு அது ப்ரைஸ் ஆகுது.
ஸோ 20,000 ருபீஸ்ன்றது வந்துட்டு ரொம்பவே ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான் ஒரு ஃப்ளாக்ஷிப் டிவைஸ்க்கு. ஸோ சைனாவில் லான்ச் பண்ணுறதுக்கும் இந்தியாவில் லான்ச் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்க தான் செய்யும். ஸோ இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது பேசிக்கலாகவே ரொம்ப இன்னும் கொஞ்சம் குறைவான விலையில தான் இவங்க லான்ச் பண்ணுவாங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒரு 20,000 இல்லைனா 19,000 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்தால் ரொம்பவே ஒரு சூப்பர்பான காம்படிட்டர்னு தான் நான் சொல்லுவேன். எஸ்பெஷலி இந்த போக்கோ சீரிஸ்க்கு வந்துட்டு ரொம்பவே ஒரு காம்படிட்டிவான ஃபோனாக தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்கும். ஸோ இவ்வளோதாங்க இந்த வீடியோவில் இதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஸோ பிடிச்சிருந்தா கீழே இருக்கிற லைக் பட்டனில் கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் முடிஞ்சால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் பார்க்கணுன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே நேரத்தில் நீங்கள் வேறு ஏதாவது வீடியோஸ் என் சேனல்லேருந்து நான் பண்ணி நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அந்த வீடியோவை நான் பண்ணி உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஸோ மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன் guys. So until then, signing off from Sandeep.